ஹலோ வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வெள்ளிக்கிழமை நிலைவாசல் பூஜை பண்ணியிருந்தேன். நான் எப்போதுமே நிலைவாசலை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், ஒரு நிலைவாசலை இருக்க வேண்டிய மங்களகரமான பொருள்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு இன்றைய பதிவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா தோழிகளுக்குமே ரொம்பவே நன்றி. இன்னும் நிலைவாசல் மேல் புறம் பார்த்திங்கன்னா, இது கிளாஸ் தான். கஜலக்ஷ்மி இருப்பாங்க, பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். மற்றபடி டோர்லாம் பார்த்தா எந்த ஒரு சுவாமி ஃபோட்டோலாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஃபுல்லாகவே ப்ளைனாக தான் இருக்கும். எப்போதும் நிலையை நம்ம துடைக்கும் போது பெரும்பாலும் என்ன பண்ணிடுவோம்னா, முன்பக்கம் மட்டும் துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமத்தையும் வச்சுருவோம். அப்படி பண்ணாமல் பின்பக்கமும் துடைக்கணும். நிலையோட பின்பக்கமும் துடைக்கணும், நிலையோட பின்பக்கமும் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும். எப்போதுமே நிலையை துடைக்கும் போது கொஞ்சோண்டு அர்த்தர் அதாவது பன்னீருக்கு பதிலாக அர்த்தரை சேர்த்துங்க. அர்த்தரை சேர்த்து நம்ம துடைக்கும் போது நல்ல ஸ்மெல் நிறைய கொடுக்கும். அர்த்தர் அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி தெய்வீக கடாட்சம் நிறைந்த பொருளாக, லக்ஷ்மிக்கு உரிய பொருளாக இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினி நம்மளுடைய அந்த நிலையை ஒரு வீணாக போகாமல், இந்த கரையான்னு சொல்லுவோம்ல, அந்தமாரி வீணாக போகாமல் ஒரு பாதுகாக்கக்கூடியதாக இந்த மஞ்சள் தூள். இப்போ நான் இதோட நிலையோட பார்த்திங்கன்னா, டோரில் 2 சைடு ஸ்வஸ்தி வரைஞ்சிப்பேன். 2 டோர்லேயும் மேலே பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுப்பேன். அதாவது மகாலட்சுமியோட குறியீடுகள்லாம் அதில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வெப்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதில் போட்டு வச்சுருப்பேன். மற்றபடி டோரில் மஞ்சள் தடவும் போது ஒரு 2 சொட்டு பால் விட்டு தடவி பாருங்கள். அது நெக்ஸ்ட்டு வீக் வரைக்கும் அந்த மஞ்சள் அலையவே அலையாது. பார்க்குறதுக்கு நல்ல பளிச்சுன்னே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிலைங்கிறது ஒரு வீட்டுக்கு எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வீட்டோட நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது அந்த நிலை வழியாக தான் போயிட்டு நம்ம பூஜை அறைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நிலைவாசலுக்கும் முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கு எதார்த்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக ஒரு குறி சொல்கிறவங்களே வந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, குலதெய்வம் வாசல் நின்று நம்மளை காக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் கவனிக்காதவங்க கண்டிப்பாக கவனித்து பாருங்கள். இப்போ குங்குமம் நான் கொஞ்சோண்டு பன்னீர் கலந்து வைப்பேன். ஏன்னா குங்குமம் வெறும் குங்குமமாக வைக்கும்போது பாதி குங்குமம் பார்த்தா கீழே பட்டு காலில் மிதிப்படும். அதனால சொல்லிட்டு அதில் பன்னீர் கலந்து வச்சிட்டோம்னா ஒரு நல்லா சாந்து பொட்டு மாதிரி இருக்கும். நல்லா டோர்லேயும் நல்லாவே ஒட்டிக்கும். நெக்ஸ்ட் வீக் நம்ம அழைக்கிற வரைக்கும் இது போகவே போகாது. அதனால் நான் இப்படி தான் குங்குமத்தை எப்போதுமே வைப்பேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிலைப்படிக்கு மேலே கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் நான் அப்புறம் நிலைப்படிக்கு கீழே காவி தடவிட்டு அதில் அழகாக மங்களகரமாக கோலத்தை போட்டுறது. நிலையில் பார்த்தா இப்போலாம் பார்த்தா அழகாக மஞ்சள் கலர் பெயிண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக அழகுக்காக அடிச்சிடும். மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனால் ஒரு நிலையில் இருக்க வேண்டிய மங்களகரமான பொருள்னு பார்த்திங்கன்னா, மஞ்சள், குங்குமம், தோரணம், மாவிலை, வேப்பிலை இல்லைனா அரச இலை, மூணுத்தையும் ஏதாவது ஒரு இலையை சொருவி வைக்கணும். பூ கம்பல்சரியாக வச்சிடணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு நான் 2 சைடும் தீபம் ஏற்றிருக்கேன். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் மாடத்தில் 2 பக்கமே தீபம் ஏற்றி தான் வழிபாடு பண்ணாங்க. நம்மலாம் இன்றைக்கி அந்தளவுக்கு யாரும் பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ ஒரு சில பேர்லாம் பண்ணுறாங்க. 2 சைடு இந்த ஆன்லைனில் ஸ்டாண்ட் மாதிரி வாங்கி வச்சு ஆனால் பண்ணுறாங்க. இன்றைக்கி 2 சைடு தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். நம்ம எப்போதுமே பூஜை அறையில் பூஜைகள் பண்ணும்போது அந்த தூபம்ங்கிறது இப்போ நம்ம ரெகுலராக வீட்டில் காலை மாலை போட ஆரம்பிச்சிட்டோம். அதேமாரி நிலைவாசலுக்கும் கம்பல்சரியாக தூபத்தை காட்டணும். ஏன்னா அங்கே தான் நம்மளோட குலதெய்வம் நம்மளை நின்று காத்து அருளக்கூடியதாக சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. பாய்.